இந்த வாரம் என்ன ஆகி போச்சு. செத்தவங்களாம் என் கனவுல வந்துட்டு இருந்தாங்க. யார் யார் அப்படின்னா, எங்கள் வடி பெரியப்பா, எங்கள் நாகமத்தை, என் ஃப்ரெண்டு ஐஸ்வர்யா. 3 நாள் கடக்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் வராங்கங்க. எல்லாம் செத்து போனவங்கங்க. 4வது நாள் என்ன ஆகி போச்சு, எனக்கு இந்த இடத்துல உள்ளுக்குள்ள இப்போ தொட்டு பார்த்தாலும் எனக்கு வலி இல்லை. ஆனால் நேற்று சுத்தமாக என்னால் வாயே திறக்க முடியல. அப்படியான ஒரு வலி. இப்போ நல்லா வாயில கை விட்டு அப்படி தொட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கொப்பளம் இருக்குது. சுத்தமாக வாய் திறக்க முடியும், தண்ணி குடிக்க முடியல. சரியாக தண்ணி குடிக்காதனால சூட்டு கொப்பளம் அந்த இடத்துல ஃபஸ்ட் டைமாக வருது. இதுதான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ். நான் என்ன நினச்சிட்டேன், ஐயோ நம்மளுக்கு கேன்சர் வந்துருச்சு, செத்தவங்களாம் நம்மளை கூப்பிட்றாங்க, ஐயோ நான் எல்லாமே என் புருஷன் என்ன பண்ணுமோ, 2வது கல்யாணம் வேறு என் புருஷனுக்கு பண்ணி வைக்கணும், யார் பண்ணி வைப்பேன், என் பிள்ளைய யார் பார்த்துப்பா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எனக்கு சரியாயிடுச்சுங்களா, பார்த்தீங்களா வாய் கொழுப்பு எடுத்து எப்படி பேசுகிறேன்ட்டு. சரியா தண்ணி குடிக்க மாட்டேன்றீங்க. தண்ணி குடிக்கிறதுக்கு தான் மறந்து போகிறேன். தாகம் முடிச்சதுன்னா குடிக்கலாம், இந்த வெயிலுக்கு கூட எனக்கு தாகம் முடிக்க மாட்டேங்குது. ஐயோ கடவுளே, இந்த மனசு எத்தனை தான் தாங்குன்னு சொல்லுங்க.